திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதுக்குறேன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா? திராவிடம்ங்கிற சொல் எந்த மொழி சொல்? தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கு. அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன். தூக்கிட்டு எங்களுடைய தாத்தன் புரட்சி பாவலன் எழுதுன அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன். தமிழர்னு பேசுறதுதான் இன துவேஷம், இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி? தமிழர்கள். நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி? திராவிட இனத்திற்கு எதிரினா யாரு திராவிடன்? யாரு திராவிடன்? அது எப்படி தமிழர் இல்லாத இங்க ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா? ஆதாரம் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க, நான் எடுத்தாரேன் ஆதாரம். அண்மையில கூட ஐயா கருணாநிதி அவர்கள் எழுதின புத்தகத்தை நீங்க அரசுடமே ஐயா காப்பா ரவாணன், ஐயா இன்குலாப் போன்ற எண்ணற்ற எழுத்தாளர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நீங்க அரசுடைமை ஆக்கிறீங்க. ஏன் பெரியார் ஆதாரமா எடுத்து காணொலிகளை போடுறோம்? அப்புறம் பொய்னா நாங்க பாஜகவின் பி டீம் தன்னுடைய பிறந்த நாள் செய்தியில என்னுடைய பிறந்த நாள் செய்தி அப்படின்னு வெளியிட்டது விடுதலையில் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான மக்கள் அப்படின்னா நமக்கு கீழான சாதி மக்கள், முகமதியர் அதாவது இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள் இவர்களெல்லாம் நமக்கு எதிரிகள். இந்த கும்பல்கள் இந்த குழுக்கள் நமக்கு எதிரானவர்கள்னா அந்த நமக்குங்கிறதுல யார்? யார் நமக்குங்கிறது யார்? நம்மில் எவனும் கீழா இருக்கக்கூடாது, அவனை மேலே உயர்த்தி விட வேண்டும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கக்கூடாது. அதானே உங்க கோட்பாடு? சமதர்ம சமூகம், சமத்துவம், அதானே சமூக மாற்றம், அதானே சமூக முன்னேற்றம், சமூக சீர்திருத்தம். நமக்கு கீழே உள்ளவர்கள் கீழானவர்கள் கிறித்தவர் இஸ்லாமியர் இவரெல்லாம் எதிரின்னா அப்ப நம்மிடம் அது எங்க? அந்த எந்த இனம்? எந்த இனம்? நம்மில் கீழானவர்கள் அப்படின்னா இதைவிட கொடிய தீண்டாமை சிந்தனை ஏதாவது உண்டா? அது யாரு? உங்கள கீழானவ யாரு? இஸ்லாமியெல்லாம் படிச்சதுனாலதான் நமக்கு வேலை வாய்ப்பு குறைஞ்சு போச்சு சொன்னதை எப்படி இருக்கிறீங்க? தமிழர் அரசு தமிழர் என்று பேசுவதெல்லாம் பித்தலாட்ட கருங்காலிகள் பேசுனதுக்கு நீங்க சான்று கேட்கல? தமிழர்னு பேசுறதுதான் இன துவேஷம், இன எதிரிகள்னா யாருக்கு எதிரி? தமிழர்கள். நாங்கள் தமிழர்கள் பேசுறது எந்த இனத்துக்கு எதிரி? திராவிட இனத்திற்கு எதிரினா யாரு திராவிடன்? யாரு திராவிடன்? அது எப்படி தமிழர் இல்லாத இங்க ஒரு திராவிட இனம் தனியா இருக்கா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுங்கிறான், புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடுங்கிறான். யாம் அறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கேனும் பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லைங்கிறான். இவர்களை போல புரட்டு பொய் வச்சுட்டு தெரியலாமே, உண்மை வேறு, இது புகழ்ச்சி இல்லைங்கிறான். நீங்க முட்டாள், ஒண்ணுமே படிக்கல, அவன் முட்டாள், திருவள்ளுவர் ஒரு முட்டாள் அப்படின்னா நீங்க யாரு? ஆதாரம் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க, நான் எடுத்தாரேன் ஆதாரம். இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல, நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரங்கள் நான் தரேன். ஆனா இவங்கதான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரண் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும். எந்த இடத்துல எங்களுக்கு நின்றுக்கீங்க? என் மொழியே இழிவு, அது ஒரு சனியா, அதை விட்டு ஒளின்னு சொன்ன அன்னைக்கு உங்க கோட்பாடு தெரிஞ்சு போச்சு. மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் எல்லா தேசியனத்திற்கும் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான். பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமை ஆக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். இப்ப நான் தந்த சான்று பத்தல, அவ்வளவுதானே வந்து கேளு. திராவிடர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க நீங்க எதிர்த்தியெல்லாம் நான் எதுக்குறேன்னா புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டு எல்லா இடத்திலையும் இல்லம் தேடி கல்வி இதையெல்லாம் ஒத்துக்கிட்டு திணிக்கிறது நீங்களா நானா? எதிர்த்த அன்னையிலிருந்து போராடிக்கிட்டு இருக்கிறது நான். புதிய கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு பேரறிஞர்கள் எழுதியிருக்கா, அதை ஏற்கக்கூடாதுன்னு போராடுறது நான். நீங்க மறைமுகமா இதே ஆளுநரோட தேநீர் குடிக்கிறது, கை குளிக்கிறது எல்லாம் பண்ணிட்டு நான் எங்க திசை திருப்பினேன்? நீதான் 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்க, அதிகாரம் வச்சிருக்க, சண்டை போடி. நான் தானே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க திசை திருப்பினீங்கன்னா நீங்க ஆளுநரை எதிர்த்து போராடுறது அங்க ஜங்ஷன், இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கான பிரச்சனையை திசை திருப்பதா நாங்க சொன்னா ஏற்கிறது இல்ல. இவ்வளவு பெரியாருக்காக பேசுற நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்காக பேசிய பெரியாரிஸ்டுகள், பெண்ணியவாதிய பெரியாரிஸ்டுகள் ஒருத்தர் என்கிட்ட சான்று கட்டி நிக்கிற நீங்கள், உங்க குரல் என்ன? அதுல உங்க குரல் என்ன? தொடர்ச்சியா தமிழ்நாட்டை சேர்ந்த நாகப்பட்டினம், ராமேஸ்வரம் மீனவர்களை நீங்க தொடர்ச்சியா சிறைபிடிக்கிறீங்க.
சிறை பிடிக்கிறீங்க. கேட்டா எல்லை தாண்டி வர்றோங்கிறீங்க. எல்லையை கடலுக்குள்ள யார் வகுத்து பிகுத்து பிரிச்சு வச்சிருக்கிறது? இதுக்கு ஒரே தீர்வு, கச்சத்தீவை திருப்பி எடுக்கிறது ஒன்றுதான். கச்சத்தீவு எனக்குன்னா கடல் பரப்பு எனக்கு தூரம், கச்சத்தீவு அவனுக்குன்னா அவனுக்கு கடல் பரப்பு தூரம். இதுக்கு இருக்கிற தீர்வை விட்டுட்டு இது என்கிட்ட கேட்டு என்ன செய்ய முடியும்? ஒருவேளை நான் தமிழ்நாட்டுக்கு அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க கேளுங்க. நான் தான் சொல்றேன், என்னை உட்கார வச்சிரு, என் மீனவனை தோட்டுட்டான்னா அடுத்த நொடி கையெழுத்து போட்டு இந்த பதவிக்கு நான் பொருத்தம் இல்லாதவன் இறங்கிறேன். திராவிடம்ங்கிற சொல் எந்த மொழி சொல்? தமிழ் தாய் வாழ்த்துல இருக்கு. அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்தை தூக்குறேன். தூக்கிட்டு எங்களுடைய தாத்தன் புரட்சி பாவலன் எழுதுன அந்த பாட்டை நான் பயன்படுத்துறேன். வாழ்வில் செம்மை அந்த பாட்டு இருக்குல்ல, அதை பயன்படுத்துறேன். நான் தமிழ்நாட்டின் முதலமைச்சரான இந்த பாட்டை தூக்கி அப்படி வச்சுட்டு தாத்தா மன்னிச்சுக்கிறேன்ட்டாரு மனோன்மணியன் சுந்தரநாதன் சொல்லிட்டு, தேசிய கீதை எனக்கான தேசமா எனக்கான கீதமா? அது இது என் தேசம், இது என் மொழி, என் தாய் தமிழ் தாய், அதுக்கான பாட்டை தான் பேசணும். தேசிய கீதை போய் பேசுறது எனக்கு என்னதுல இருக்குது?